மடிப்பிச்சை அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்களுக்காக செய்யலாம். அது பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். இதில் நிறைய பலன்கள் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக உடம்புக்கு சரியில்லாத சமயத்துலேயும் நம்ம நிறைய காரணங்களுக்காக மடிப்பிச்சை அந்த மாதிரி எடுப்பாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் மடிப்பிச்சை அப்படிங்கிற பெயர்களில் அவங்க சும்மாவே அந்த மாதிரி காசுக்காக செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய வீட்டு பிரச்சனைகளுக்காக மடிப்பிச்சை ஏந்தி நம்ம அந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம மடிப்பிச்சை ஏந்தி கோயில்களில் போய் நம்ம நினச்ச காரியங்களெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி மடிப்பிச்சை எடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம நினச்ச காரியங்கள் முழுவதுமே நடந்து நம்மளுக்கு பல பலன்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பிட்ட தெய்வங்களுக்காக மடிப்பிச்சை ஏந்தக்கூடியவங்களும் இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன், அந்த மாரியம்மனை நம்ம நினச்சி மடிப்பிச்சை ஏந்துறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த காரியம் கைகூடி வந்துடும். அதே மாதிரி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மடிப்பிச்சை ஏந்தி செய்கிறப்ப அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் முழுவதுமே அடைஞ்சு முடிஞ்சிடும். நம்ம உறவினர்கள், நம்ம அப்பா வழி சொந்தங்கள், அம்மா வழி சொந்தங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்ம கணவர், நம்ம குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத சமயங்களில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நல்லாகணும், அந்த மாதிரி எல்லாமும் மடிப்பிச்சை ஏந்தி செய்வாங்க. திருச்செந்தூர் முருகனை நினச்சி மடிப்பிச்சை ஏந்தி நம்ம அந்த மாதிரி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக மடிப்பிச்சை ஏந்தி செய்யக்கூடிய அந்த காரியம் நிறைவேறிடும். ஒவ்வொரு வீடுகள்லேயும் போய் அவங்க மடிப்பிச்சைக்காக ஏந்தி அரிசி, பணம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த அரிசி எல்லாமே நம்ம வீட்டில் கொண்டு சமைக்கக்கூடாது. கோவில்களில் அந்த காசு கொண்டு போய் கோவில் உண்டியலில் செலுத்திடணும். அந்த அரிசி ரொம்ப ஏழையாக இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டிலையே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு அது அன்னதானமாக கொடுத்துடலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த அரிசி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது. அந்த காசும் அதே மாதிரி நம்ம செலவுக்காக எடுத்துக்கவே கூடாது. இந்த 2 விஷயங்களும் மறக்காமல் செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த காசு நம்மளுக்காக உபயோகம் பண்ணிவிட்டு அந்த மடிப்பிச்சை எடுக்கக்கூடிய அரிசியும் நம்மளுக்காக உணவு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் பலன்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திரும்பவும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக தான் போகும். ரொம்ப கடன் பிரச்சனை தீரவே தீராது, எனக்கு இதை விட வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் எடுக்கக்கூடிய மடிப்பிச்சை அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உண்மையாகவே பக்தியோட ஸ்ரத்தையோடு அவங்க செய்கிறப்ப அவங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த பலன்களை தந்துடும். தேவையில்லாமல் சும்மா அந்த காசுக்காக மடிப்பிச்சை ஏந்தி நிறைய பக்கங்களில் செய்கிறாங்க. அந்த மடிப்பிச்சை கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும், திரும்பவும் கஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நோய் தீரவே இல்லை, இந்த நோய் தீர்ந்தே ஆகணும், இப்போ இந்த முடியாத கட்டத்தில் இந்த நோய் எப்படி நல்லாகும்னே தெரியல அப்படின்னாலும் நினச்சி மடிப்பிச்சை ஏந்துவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பக்தியோடு செய்யக்கூடிய அந்த மடிப்பிச்சை அவங்களுக்கு பலன்களை தந்துடும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி உபயோகமான தகவல்கள் என்னுடைய சேனலில் இருக்குது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.